இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2 தீமோத்தேயு அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம், அதாவது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வேதத்தை வைத்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் திறந்து இந்த வேத வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அருமையான தேவ மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டங்களில் ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது தன்னுடைய கடைசி நிரூபமாக சிறைச்சாலையிலிருந்து இந்த நிரூபத்தை தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதி அனுப்பும் பொழுது அந்த எழுதி அனுப்புகிற முதல் பகுதியில் சொல்லுகிற வார்த்தை தான், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இந்த வேத வசனத்துக்குள்ளிருந்து இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை நமக்கு இன்றைக்கு போதிக்க விரும்புகிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. தேவ மனிதன் தான் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனுடைய ஊழியத்துக்கென்று செலவழித்து முடித்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டு வாழ்க்கையில் ரொம்ப வயதாகி அவர் கடைசியாக அவர் எழுதுகிற ஒரு நிருபம், இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த இரவு நமக்கு ஒரு அறிவு வேண்டும். நாம் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்கிற அறிவை இன்றைக்கு நாம் பெற்று இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். வேதவசனத்தில் மிக நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் ஆராதிக்கிற தெய்வன், நான் பின்பற்றுகிற தெய்வம், நான் பிரசங்கிக்கிற தெய்வம், நான் சேவிக்கிற தேவன் அவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு கேள்வியை முதலாவது உங்களிடத்தில் வைக்கிறேன். ஆமென். நீங்கள் விசுவாசித்திருக்கிறவரை யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆமென். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, யாரோ சொல்றதை கேட்டு அப்படியே ஆராதனைலாம் அப்படியே போகும். கடமைக்கான ஆராதனை, கடமைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை, கடமைக்கான ஜெபங்கள். ஆமென். ஆனால் இந்த இரவு ஒரு நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிற தெய்வம் அவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த இரவு அந்த நிச்சயத்தை நம்மேல கர்த்தருடைய ஆவியானவர் வைத்தருளுவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் இன்னும் அவரை அறிய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் பார்க்கிற பொழுது ஆமென், யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுக்குல பாவ மீட்புக்காக அவர் வெளிப்படுவதற்கு முன்னமே இந்த உலகத்தில் அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர், இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல வெளிப்பாடுகளை பெற்றவர். அவருக்கு நிறைய அறிவு இருந்துச்சு இயேசு கிறிஸ்துவை குறித்து. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற
தேவ ஆட்டுக்குட்டி. இன்னும் அவர் சொல்லுகிறார், ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு, ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர் எனக்கொன்று சொல்லி இருந்தார். ஆமென். உன்னிடத்தில் வருகிறவர்களில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற பொழுது யார் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து தங்கியிருக்கிறாரோ அவர்தான் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அவரை குறித்து யோவான் ஸ்நாபகன் சொன்ன விஷயம், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவன், அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்த மனிதர்களில் ஒருவருக்கும் இல்லாத வெளிப்பாடுகள், அறிவு யோவான் ஸ்நாபகனுக்கு இருந்தது. ஆனால் கவனிக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே, அவர் ஒரு இடத்துல இப்படி சொல்றார், இன்னும் நான் அவரை அறியாதிருந்தேன். ஆமென். இன்னும் நான் அவரை அறியாதிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல அறிவு பெற்றிருந்த பொழுதும், நல்ல ஒரு வெளிப்பாடுகள் அவருக்கு இருந்தும், அவர் பகிரங்கமாக ஒரு அறிக்கையை செய்கிறார், இன்னும் நான் அறியாதிருந்தேன். இந்த இரவு என் சத்த எல்லைக்குள் ஆமென் அமர்ந்திருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்க வேண்டும். நான் சேவிக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்னும் நான் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய கிருபையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்குறீங்க? ஆமென். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நீங்க சொல்ற சத்தமும் வார்த்தையும் எனக்கு கேட்கல. இந்த வெளிச்சத்தை தாண்டி உங்களை பார்க்கறதும் சிரமமா இருக்கு. ஆனாலும் நீங்க ஆமென் அனைவரும் கர்த்தரிடத்தில் கேட்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னும் நான் அவரை அறியணும். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஒத்துக்கொள்றீங்க? நான் இன்னும் இயேசு அறியணும் அப்படின்னு உங்க கரத்தை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். உங்க கரத்தை இன்னும் நல்லா உயர்த்தி, ஆமென், இன்னும் நான் அவரை அறியணும். ஆமென். இயேசுவை இன்னும் நான் அறியணும், என் தேவனை இன்னும் நான் அறியணும். அவரை குறித்து அறிகிற அறிவு அது மகிமையானது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஆமென், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று. இந்த 3 நாட்களும் அவரை குறித்த அறிவில் வளர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நிச்சயமாகவே இந்த நாட்களில் அவரை இன்னும் அறிந்து கொள்ள கிருபை தருவாராக. பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் இந்த நாட்களில் இயேசுவை இன்னும் ஆழமாய் அறிய வேண்டும். இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அவரை அறியணும். இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவரை தெரிந்து கொள்ளணும். ஆமென். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் யார் அப்படின்று அப்போ அவருடைய எழுத்துக்களில் நாம் கவனிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? இதே அதிகாரத்தில் நாம கொஞ்சம் முன்னால போய் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும். எடுத்து ஒருவர் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகிய
இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த வசனம் தொடங்கும் பொழுது இப்படி தொடங்குகிறது: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது அவரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவருடைய துணையோடு இந்த இடத்துல சொல்லுகிறார், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு ஆமென் வேதம் தருகிற முதல் பதில், அவர் நம்முடைய இரட்சகர். ஆமென். அவர் யார்? எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய இரட்சகர். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லித் தருகிறார், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதை சொல்லிட்டு தான் கீழே வந்து சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? அவர் நம்முடைய இரட்சகர். வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் வாழ்கிறவர்களுக்கு அல்ல, வேறு யாருக்கோ அல்ல, அவர் நம்முடைய இரட்சகர் என்று வேதம் சொல்லித் தருகிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இரட்சகர் அப்படிங்கிற வார்த்தை அவருடைய கிரியையை காட்டுகிறது. அவர் ரட்சிக்கிறவர் என்கிற கிரியையை நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசு கிறிஸ்து அவர் நம்மை ரட்சிக்கிற இரட்சகராயிருக்கிறார். இந்த இரவு இந்த தேசத்தின் நடுவில் அவர் இரட்சகராக வெளிப்பட்டு நிற்கிறார். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. அவர் இரட்சகராக வெளிப்பட்டு இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு நமக்கு சமீபமாயிருக்கிறது. ஆமென். இந்த நாளிலும் அந்த இரட்சகரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் தியானிக்க விரும்புகிறோம். அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர். அந்த ரட்சிப்பு, ரட்சிக்கிறவர், இரட்சகர், இந்த வார்த்தையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. எப்படி ரட்சிக்கிறார்? எவைகளிலிருந்து ரட்சிக்கிறார்? ரட்சிக்கிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இரட்சகர் ரட்சிக்கிறார் என்று சொல்லப்படுகிற பொழுது நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. காப்பாற்றப்படுதல், பாதுகாக்கப்படுதல், பதனிடப்படுதல், ஆமென், இதெல்லாம் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ரட்சிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் பிறக்கிறதற்கு முன்னமே தேவதூதன் பிரத்யட்சமாகி சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். முதலாவது, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எவைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? ஒன்று, பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஆமென். மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, மனிதன் பிறப்பின் நிமித்தமும் அவன் செய்த செயல்களின் நிமித்தமும் பாவியாக இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் மனிதனை இந்த பூமியில உண்டு பண்ணினார். பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவனை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அவனுக்கு எல்லா விடுதலைகளையும் கொடுத்திருந்தார். ஆனால் சிலவற்றை கர்த்தர் அவனுக்கு நிபந்தனையாக அளித்திருந்தார். ஆனால் அந்த நிபந்தனையாக கொடுக்கப்பட்ட விஷயத்தில் அவன் மீறினதினாலே அவனுக்குள் பாவம் பிரவேசித்தது. முதல் மனிதன் பாவத்தில் விழுந்ததினால் அவனுக்கு பிறகு வந்த எல்லா மனிதர்களும் பாவிகளானார்கள். 1வது அதிகாரம் சொல்லுகிறது,
தேவன் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் முதல் வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் மனுஷரை உருவாக்கினார். ஆனால் அந்த அதிகாரத்தில் கீழே வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லித் தருகிறது. அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதாம் 130 வயதான போது 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். முதலாவது வசனத்தில் மனிதன் உண்டாக்கப்பட்டது, மனிதன் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில். ஆனால் 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பாவம் செய்த பிறகு ஆதாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்தான்? தன் ரூபத்தின்படியும் தன் சாயலின்படியும் குமாரனை பெற்றான். அப்படின்னா அதனுடைய அர்த்தம், பாவத்தின் சந்ததிகள் இந்த பூமியில் பிறக்க ஆரம்பித்தார்கள். பாவ சந்ததி பாவாவியோடு, பாவ சுபாவத்தோடு, பாவ தன்மைகளோடு பிள்ளைகள் இந்த பூமியில் பிறந்து விட ஆரம்பித்தார்கள். அதனால தான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனிதனும் பிறக்கும் பொழுதே பாவியாகத்தான் பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 51வது சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லி தருகிறது. ஆமென். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாயின் கருவில் ஒரு கரு உருவாகிற பொழுதே அந்த கருவுக்குள் பாவம் நுழைந்து விடுகிறது. மனுக்குலம் பாவத்திற்கு விற்கப்பட்டது. பிசாசு தன்னுடைய வஞ்சனையினாலே மனிதனை பாவத்திற்குள் விழவைத்து பாவ சந்ததியாய் மனிதனை அவன் மாற்றிவிட்டான். மனிதனுக்குள் பாவம் இருந்தது, பாவத்தின் கிரியைகள் வெளிப்பட்டது. அவன் பிறக்கும் பொழுதே பாவியாகவே இந்த பூமியில் பிறந்து கொண்டிருக்கிறான். எந்த மனுஷனும் இதற்கு விதிவிலக்கானவன் அல்ல. இந்த உலகத்தில் பிறந்து விழுகிற எந்த மனுஷனும் ஆதாமின் பாவத்திற்கு சொந்தக்காரனாயிருக்கிறான். ஆகவே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாகவே இந்த பூமியில் அறியப்படுகிறான். பிறவியிலேயே பாவி. 2, பிறந்து விழுந்த மனுஷன் அவன் செய்யற விஷயத்தை எல்லாம் பார்த்தா பாவின்னு சொல்லாம இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்த பிறகு ஒரு தப்பும் செய்ததில்லை அப்படின்னு என் சத்தத்துக்கு முன்னால யாராவது இருந்தா கையை வைத்து காட்டலாம். இதுவரைக்கும் நான் பிறந்த இந்த உலகத்தில் ஒரு தப்பு கூட செய்ததில்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் மைக்கில் சாட்சி சொல்ல இடம் தருவோம். எங்களுக்கும் அதை படிக்கணும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் பாவியாகவே பிறக்கிறதுனால அவன் செயல்களும் பாவத்துக்கு ஏதுவா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டு, ஆனால் நன்மை செய்கிறதோ என்னிடத்தில் இல்லை. நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அநேக நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற அங்கலாய்ப்பு அதுதான். நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இந்த பாவத்தில் விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால வர முடியல, என்னால செய்யாம இருக்க முடியல, என்னால அதற்கு அடிமைப்படாம இருக்க முடியல. காரணம் என்ன? எனக்குள் பாவம் என்கிற ஒன்று வாசமாயிருக்கிறது. பிறவியிலேயே என் ஆமேன் முதல் மனிதனாகி ஆதாமிலிருந்து ஆமேன் மனிதனுடைய மரபணுக்கள் மூலமாக முழு மனுக்குலத்தையும் பற்றி பிடித்த பாவம் என் செயல்கள் மூலமாகவும் நான் பாவியாக கருதப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 1:21 ஆமேன், பூமியின் மத்திய பாகமாக இருக்கிற பாலஸ்தீன மண்ணிலே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆமேன், சரித்திரத்தின் மையப்பகுதியில், பூமியின் மையப்பகுதியில் தொனித்த ஒரு சத்தம்தான் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம்.
அது இப்படி சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? முதலாவது பிறப்பின் நிமித்தமும், 2 செயல்களின் நிமித்தமும் பாவியாயிருக்கிற என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறவர். ஆமென். அதுதான் வேதம் சொல்லி மிக தெளிவாய் அறிவிக்கிறது. இந்த இரவு இந்த சத்த எல்லைகளுக்குள் யாராவது நான் பாவியாயிருக்கிறேன், எனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டா, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டா, சக மனிதர்களைப் போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என் கர்மங்கள், என் முற்பிதாக்களினுடைய ஆமென் அனுபவங்கள் என்னை பாவி, கொடும் பாவி, இன்னும் கொடுமையானவர் என்கிற நிலைமையில் வைத்திருக்கிறது. சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை, குடும்பத்தில் அங்கீகாரம் இல்லை, வீட்டில் அங்கீகாரம் இல்லை, என் வாழ்க்கை தலை குனிந்து வாழ்கிறேன், நம்பிக்கையற்றவனாக இருக்கிறேன் என்று யாராவது இந்த சத்த எல்லைக்குள் இருப்பீர்களானால், உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேவ ஊழியனாக நின்று தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், உன்னுடைய பாவத்திலிருந்தும் உன்னை ரட்சிப்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் உன்னை ரட்சிக்க போதுமானவர். மனிதனுடைய பாவங்களை நீக்கி மனிதனை ரட்சிக்கிறவர். இந்த இரவு உன்னையும் ரட்சிப்பதற்கு உன் இருதய கதவை தட்டுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை தான் வேதம் இரட்சகராகிய இயேசு என்று சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இரண்டாவது, இவர் எவைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுது, ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது இயேசு கிறிஸ்து இரட்சகர். எதிலிருந்து என்ன ரட்சிக்கிறார்? ஒன்று, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். 2, கோபாக்கினையின் என்று என்னை ரட்சிக்கிறார். கோபாக்கினை. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதர்களும், எல்லா சிருஷ்டிப்புகளும் ஒரு கோபாக்கினை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கோபாக்கினை நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இது கிறிஸ்தவம் மாத்திரமல்ல, எல்லா மதங்களும் சொல்லுகிறது. பாவம் மனிதனை ஒரு கோபாக்கினைக்கு இழுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. பாவம் பரிகரிக்கப்படுகிறது வரைக்கும் உனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. ஒரு பெரிய கோபாக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? அதைத்தான் வேதம் சொல்லி இருக்கிறது. அது 2ஆம் மரணம், நரகாக்கினை. ஆக்கினை தீர்ப்பு, நரகாக்கினையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய ஆமென் 20வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் வாசிக்கிற பொழுது வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆமென். அந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படின்னா ஒரு பெரிய கோபாக்கினை மனிதன் மேல் நியமிக்கப்பட்டிருந்தது. அதுதான் நரகாக்கினை. அந்த கோபாக்கினைக்கு பெயர் தான் நரகாக்கினை. அதை வேதம் 2ஆம் மரணம் என்று சொல்லுகிறது. அதை வேதம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல் என்று சொல்லுகிறது. அதை வேதம் அவியாத அக்கினி உள்ள இடம் என்று சொல்லுகிறது. அதை வேதம் வேதனை உள்ள ஸ்தலம் என்று சொல்லுகிறது.
அதை வேதம் இன்னும் புழுக்கள் மெத்தையாயிருக்கிற இடம் என்று சொல்லுகிறது, பற்கடிப்புள்ள இடம் என்று சொல்லுகிறது. அந்த கோபாக்கினை நின்று மனிதனே உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டான். அவரைத்தான் வேதம் சொல்லுகிறது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒன்று, பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க. இரண்டு, கோபாக்கினை நின்று நம்மை ரட்சிப்பதற்கு வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆமென். இப்படியே வேதத்தில் அநேக விஷயங்களை நாம் கவனிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அதனுடைய 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. தேவஜனமே, வேதம் 3வது சொல்லித் தருகிறது, எதிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிற 3வது இடம்தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். வேதம் திரும்ப 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 சொல்ற ஒரு பதம் இதுதான், பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத உலகம். இப்பொழுது இருக்கிற இந்த உலகம், வேதத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் இந்த உலகம் அநேக பரிசுத்தவான்களை விழுங்கி போட்டது. இந்த உலகம் அநேக மனிதர்களை விழத்தள்ளினது. ஆமென். வீரர்களாய், பலவான்களாய், விசேஷித்தவர்களாய் அறியப்பட்டிருந்த அநேகர் இந்த உலகத்திற்கு முன்பாக விழுந்து போனார்கள். உலக சிநேகம், உலக ஆசைகள், உலக மேன்மைகள். ஆமென். வேதத்திலிருந்து நாம் கணக்கடங்கா உதாரணங்களை பார்க்க முடியும். ஒரு ஆதாமை இந்த உலகம் அழித்து போட்டது. ஆமென். நல்லபடியாக ஆராதிக்கிற ஒருவன், நல்ல பரலோகம் அங்கீகரிக்கிற ஆராதனை செய்கிறவன் ஆபேல், அவனை இந்த உலகம் அழித்து போட்டது. ஆமென். நல்ல ஒரு ஆமென் ஏசாவை இந்த உலகம் அழித்து போட்டது. சிம்சோன் இந்த உலகம் அவனை விட்டு வைக்கவில்லை. ஆமென். இப்படி வேதத்தில் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த உலகம் ஒருவனை விட்டு வைக்கவில்லை. ஆகானை உலகம் விட்டு வைக்கவில்லை. ஆமென். யூதாஸ் காரியோத்தை உலகம் விட்டு வைக்கவில்லை. ஏன்? இன்றைக்கு வருகிற செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள். படித்தவர்களை உலகம் விட்டு வைக்கவில்லை. நம்மை விட திறமைசாலிகளை உலகம் விட்டு வைக்கவில்லை. நம்மை விட பெயர் பெற்றவர்களை விட்டு வைக்கவில்லை. அழகானவர்களை உலகம் விட்டு வைக்கவில்லை. இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய அநேகரை உலகம் விட்டு வைக்கவில்லை. இந்த உலகம் நாம வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் விஞ்ஞானிகள் செவ்வாய்க்கு போலாமா இல்ல நிலாவுக்கு போலாமா அதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம தக்கலைக்கு போக, மார்த்தாண்டத்துக்கு போக பஸ் தேடிட்டு இருக்கிறோம். விஞ்ஞானிகள் இனி மக்களை செவ்வாய்க்கு கொண்டு போறதா, நிலாக்கு கொண்டு போறதா, இல்ல புதுசா வேற எங்கேயாவது கொண்டு போறதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வண்டியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? விஞ்ஞானிகளும் சொல்றாங்க, இந்த உலகம் வாழ்றதுக்கு ஏற்றதில்லை. இது பொல்லாத உலகம், இது ஆமென் மோசமான உலகம், இது வஞ்சிக்கிற உலகம், நம்மளை வாழ விடாத உலகம். ஆமா, நாம வாழணும்னு நினைச்சாலும் உலகம் நம்மளை வாழ விடுறதில்லை. எப்படியாவது நம்மை விழத்தள்ளும்படிக்கு இந்த உலக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, இந்த எல்லா சிருஷ்டிப்புகளும் அழிவுக்கண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால்
இவைகளெல்லாம் கர்ப்ப வேதனை பட்டு கொண்டே இருக்கிறது, சகிக்க முடியல. ஆமென். மனிதனை சிருஷ்டிச்சு வெறும் ஆதியாகமத்தில் ஒரு 6 அதிகாரம் கடந்து வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷனை என்னால சகிக்க முடியல. ஹலோ, மனுஷனை என்னால, தெய்வத்துக்கே குழப்பத்தை உண்டு பண்ண நாட்கள் தான் உலகத்தில் இன்னைக்கு வாழ்றோம். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்துக்கே குழப்பம். ஓசியா தீர்க்கதரிசியில வரும்போது அவர் சொல்றார், எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி செபோயுமை போல ஆக்குவேன், அத்மாவை போல ஆக்குவேன். என் மனம் எனக்குள் குழம்புகிறது, என் மனம் எனக்குள் குழம்புகிறது. உன்னை காப்பாற்றவும் செய்யணும், ஆனா நீ செய்ததை பார்த்தா உன்னை காப்பாற்றவும் முடியல. உலகம் மோசமான உலகம், பொல்லாத உலகம். ஒவ்வொரு நாட்களும் தேசத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கிற பொழுது மிக கொடுமையாயிருக்கிறது, மிக அதிர்ச்சியாயிருக்கிறது. இப்படியும் நடக்குமா என்று கனவில் சிந்தித்திராத விதத்தில் உலகம் அழிந்து கொண்டே இருக்கிறது. பொல்லாத உலகம் எப்படி விழத்தள்ளலாம் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதுக்கு வெளிப்பட்டார் தெரியுமா? ஏன் அவர் இரட்சகர் தெரியுமா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளைய இந்த உலகம் அவர்களை தீங்கிழைக்காதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை பாதுகாக்க வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம். கரங்களை உயர்த்துறலேலுயா சொல்லுங்க. அதனால தான் நீதிமொழிகளில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அதுக்குள்ள ஓடி, ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகம் பாத்திரம் அல்ல, தகுதி அல்ல. இந்த உலகம் சிறப்புடையது அல்ல, இந்த உலகம் வாழ தகுதியானது அல்ல. அதனால தான் இயேசு என்கிற நாமத்தில் அபயமிடுகிற எல்லாருக்கும் இந்த நாமம் ரட்சிக்கிற நாமமா இருக்கிறது. உலகம் ஒருவேளை உன்னை அழிக்க முயற்சி எடுக்கிறதோ, உலகம் உன்னை ஒருவேளை சிதைக்க முயற்சி எடுக்கிறதோ, உலகம் ஒருவேளை உன்னை நாசம் பண்ண முயற்சி எடுக்கிறதோ, உலகம் உன்னை இந்த உலகத்தில் ஆமென் அவமானப்படுத்த முயற்சி எடுக்கிறதோ, தேவ மனிதனாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வந்தது இந்த உலகத்தின் ஆபத்துக்களில் இருந்து உன்னை ரட்சிக்க, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று உன்னை ரட்சிக்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு முன்னே நமக்காக ஜெபித்தார். அவர் ஆமென் அந்த ஜெபித்த ஜெபத்தை நம்ம பார்த்தா யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் அதனுடைய 17வது அதிகாரத்தை திருப்புகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழகாய் வேதத்தில் சொல்லி தருகிறார். 15வது வசனத்தை வாசிங்க. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி. எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிக்கணும். இயேசு ஜெபித்த ஜெபம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு ரட்சகர். ஏன் இந்த உலகத்துல, பொல்லாத உலகத்திலிருந்து வருகிற எல்லா தீமையினின்றும் என்னையும் உன்னையும் ரட்சிக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த தேசத்தின் பல பாகங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைக்கு சொல்றேன், இந்த வார்த்தைகளை தூரத்திலிருந்து கவனிக்கிற, சமீபத்திலிருந்து கவனிக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்திலிருந்து வருகிற தீமைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்க போகிறார். இந்த நாட்களில் சில தீமைகளை பார்த்து, சில சேதங்களை பார்த்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர், அவர் நம்மை ரட்சிப்பார்.
அவர் நம்மை கனப்படுத்துவார், அவர் நமக்கு கிருபைகளை தருவார், அவர் நம்மை நிச்சயமாய் மீட்டு கொள்ளுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இன்னும் சொல்லுகிறது, அவர் நமக்காக சாபமானார். அவர் நமக்காக சாபமானார். வேதத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இரண்டாவது வேதம் சொல்லி தந்தது, கோபாக்கினை நின்று ரட்சிக்கிறவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. 3, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை ரட்சிக்கிறவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. 4, வேதம் சொல்லுகிறது, சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இது என்ன சாபம்? அநேகர் தேசத்தில் சொல்றது உண்டு, இந்த குடும்பம் சாபத்துக்குள்ள இருக்கு. பார்வையிலே சொல்லுவாங்க, இந்த குடும்பமா சாபம் பிடிச்ச குடும்பம், இந்த குடும்பத்தில் ஒரு நன்மையும் நடக்கல. சில குடும்பங்களை பார்த்து ஊரே பரிதாபப்படுவாங்க. ஏன்னு தெரியல இந்த பிரச்சனை. அவங்க நல்லவங்க தான், ஆனா இந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் இருக்கு. சாபம், ஏதோ சாபம் அவங்களை பின்தொடருது. தெய்வஜனமே, பரிகரிக்கப்படாத எந்த பாவங்களும் தலைமுறை தாண்டி தலைமுறைகளாய் சாபமாய் பின்தொடர்கிறது உண்டு. நல்லா கவனிக்கணும். ஆமென். பரிகரிக்கப்படாத பாவங்கள் வேதவசனம் சொல்லுகிறது, நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் திராட்சை பழத்தை சாப்பிடுவான், பிள்ளையினுடைய பல் கூசும். சாப்பிட்ட தகப்பனுடைய பல் தான் கூசணும் நியாயப்படி. ஆனா கூசுறது யாருடைய பல்? பிள்ளையினுடைய பல். தகப்பனுடைய, தாயினுடைய, மூதாதையருடைய பாவ வழிகளும் துரோகங்களும் அவர்கள் செய்த கொடுமைகளும் பரிகரிக்கப்படாமல் அது 3ஆம் தலைமுறைகளில் 4ஆம் தலைமுறைகளில் சாபமாக பின்தொடர்கிறது உண்டு. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சாபங்களுக்குள் சிக்கி தவிக்கிறது. என்னென்னமோ செய்தும் அதுக்கு விமோசனம் இல்லை. சாபம்னு சொல்ல தெரியுது எல்லாருக்கும், ஆனா அந்த சாபத்துக்கு தப்புற வழியை யாரும் சொல்லி தரலையே. இந்த சாபம் போகணும்னா அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. எவ்வளவு ரூபா செலவழிச்சிட்டோம், எவ்வளவு பயணங்கள் செய்துட்டோம், யார் யாரையோ போய் பார்த்துட்டோம். இன்னும் சாபத்துக்கு மாற்றம் வரலையே, இன்னும் குடும்ப நிலைமைகளுக்கு மாற்றம் வரலையே. சாபம் கர்த்தருக்கு அருவருப்பானதை, கர்த்தருக்கு பிரியமில்லாததை நடப்பித்த சிலருடைய பாவம் தலைமுறைகளை தாண்டி இன்னைக்கு சாபமாய் வந்திருக்கிறது, சாபமாய் வந்திருக்கிறது. ஆமென். வேதவசனம் சொல்லுது, அந்த சாபத்திற்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படித்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். சாபத்துக்குள் வாழ்கிற குடும்பமே, அன்பு சகோதர சகோதரியே, சாபம்னு தெரியும். ஆனா உனக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நிற்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, இன்றைக்கு இரவுக்கு முன்பாக, இந்த கூடுகை முடிந்து நீ நித்திரைக்கு போகிறதற்கு முன்பாக இந்த சாபம் பரிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த சாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். உன்னை தாண்டி இந்த சாபம் இனி அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாது. இந்த சாபம் காயினுடைய வாழ்க்கையில சாபம், அந்த சாபம் அவனுடைய தலைமுறைகளில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சாபம், சாபம், சாபம். இயேசு கிறிஸ்து
ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். கரங்களை உயர்த்தி நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுவது மேடை பேச்சு அல்ல, பேசப்படுகிற இதே நேரத்தில் இரட்சகருடைய கிரியை தேசத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக குடும்பங்களை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். பாவத்திலிருந்தும் ஆமென் கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை அந்த கோபாக்கினை நின்றும், இந்த பொல்லாத உலகம் பிரபஞ்சம் அழிக்கிற அழிவினின்றும், சாபத்தில் இருந்தும் இன்றைக்கு இந்த சத்த எல்லைக்குள் அநேக குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். உனக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ணத்தான் இந்த சத்தத்தை கத்த தேசத்தின் நடுவில் முழங்க பண்ணி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தெய்வ ஜனங்கள் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக, பட்டணங்கள் விடுவிக்கப்படுவதாக, இந்த தேசம் முழுவதும் விடுவிக்கப்படுவதாக. சில குடும்பங்கள் சாபத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. அந்த சாபத்தில் இருந்து இந்த இரவு அந்த குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக. பாவத்திற்கும் சாபத்திற்கும் கோபாக்கினைக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் இன்றைக்கு உண்டு பண்ணுகிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எதிலிருந்து ரட்சிக்கிறார் என்பதை ஒரு சில வசனங்களினால் நாம கவனிச்சோம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அநேக விஷயங்களில் இருந்து ரட்சிக்கிறார். முன்னோருடைய பாரம்பரியங்களில் இருந்து உன்னை ரட்சிக்கிறார். உனக்குள்ள இருக்கிற வியாதிகளில் இருந்து உன்னை ரட்சிக்கிறார். உனக்குள்ள இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளில் நின்று உன்னை ரட்சிக்கிறார். இன்னும் சொல்லணும்னா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த பகுதிக்கு சொல்லுகிறேன். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 13, 14, 15வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது மகிமையான சில வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட கிறிஸ்து இயேசுவோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும், நல்ல கவனிக்கணும், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையின் மேல் எல்லா விரோதமான கையெழுத்துகளையும் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் ஆமென் ஆணி அடித்து, சிலுவையிலே ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தது எதற்காக தெரியுமா? உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களில் இருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு. உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்கள், தலையெழுத்துக்கள், விதி எழுத்துக்கள், சாப எழுத்துக்கள், உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சகரானார். வேதவசனம் சொல்லி இருக்கிறபடி மாத்திரமல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆமென் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவைகளை வெற்றி சிறந்தார். எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, அசுத்தாவிகளின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனை ரட்சிக்கிற வெளிப்பட்டவருக்கு பெயர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சத்தம் முழங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த தேவ பிரசன்னம் இந்த ஆமென் சத்த எல்லைகள் முழுவதும் வெளிப்பட்டிருக்கிற இந்த வேளையிலே ஆமென் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசின் அடிமைத்தனத்தில் ஆமென் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இரவு கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, அசுத்தாவிகளின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க, ரட்சிக்க வெளிப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது ஆமென் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அந்த வார்த்தைக்கு நேராக வருவோம். அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ரட்சிக்கிறவர். எப்படி நம்மளை ரட்சிக்கிறார்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் கோபாக்கினை நின்று நம்மை ரட்சிக்கிறார். பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை ரட்சிக்கிறார்.
சாபத்து நின்று ரட்சிக்கிறார், எல்லா விரோதமான கையெழுத்துக்கள் நின்று ரட்சிக்கிறார், சாத்தான் பிசாசின் பிடியில் இருந்து நம்மை ரட்சிக்கிறார். எப்படி நம்மை ரட்சிக்க போகிறார்? எடுத்து வாசிங்க, அந்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்படி ரட்சித்தார். இந்த சத்தத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் கவனமாய் கேட்க வேண்டும். அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். பாவம், சாபம், ஆமென், கோபாக்கினை, இன்னும் ஆமென் இப்பிரபஞ்சம், பொல்லாத உலகம், இதெல்லாவற்றிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் எப்படி நம்மை ரட்சிக்கிறார்? வேதம் சொல்லுது, ஒன்று, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நான் இவ்வளவு நேரம் செய்த பிரசங்கம் சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும். ஆமா தான் பாஸ்டர், எங்க வாழ்க்கை இந்த உலகம் பாவம் பிடிச்ச உலகம்தான், பாவத்தில் தான் இருக்கும், தெரியும். சாபம், ஆமென், இன்னும் பரிகரிக்கப்படாத பல விஷயம் இருக்கு. ஏன் தளபதியே இப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மைதான், சரிதான். பாவம் 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 அந்த வார்த்தையும் அந்த அனுபவம் என்ன பின்தொடர்றது உண்மைதான். ஆனா எப்படி ரட்சிக்கப்படுறது தான் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேத வசனம் சொல்லுது, ஒன்று, இவர் எப்படி நம்மை ரட்சிக்கிறாராம் தெரியுமா? நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை. இந்த உலகத்தின் எல்லா மார்க்கங்களும் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படணும்னா நீ இதை செய்யணும், நீ அதை செய்யணும், நீ அங்கே போகணும், நீ இங்கே வரணும். அலக்களிக்கிற உலகம். ஹலோ, இந்த உலகம் என்ன செய்யுது? அலக்களிக்குது. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு என் பலம் நஷ்டப்பட்டது இல்லாம, என் பணம் நஷ்டப்பட்டது இல்லாம, என்னுடைய ஆயுளையும் நான் இழந்து போனது இல்லாம, நல்ல அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையையும் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமையானது அல்லாமல், ஆமென், நான் காயப்பட்டதும் அல்லாமல் ஒரு முன்னேற்றமும் இல்லை. ரட்சிப்பு வந்துச்சான்ட்டு இதுவரைக்கும் எனக்கு உறுதி இல்லை. என்னை கேட்கிற அன்மை நண்பர்களே, தேவ பிள்ளைகளே, ஆமென், ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு என்பது மனித முயற்சியினால் வருவது அல்ல. ஹலோ, மனித முயற்சியினால் வருவது அல்ல. எந்த மனித முயற்சியும், மனித கிரியைகளும், கர்மங்களும், சடங்குகளும், ஆராதனைகளும், நேர்ச்சைகளும், பிரதிஷ்டைகளும், எந்த பலியும் எனக்கு ரட்சிப்பை இந்த பூமியில் கொண்டு வருவதில்லை. நான் செய்கிற எந்த விஷயமும் என்ன ரட்சிக்காது. நான் கொடுக்கிற எந்த காணிக்கையும் என்ன ரட்சிக்காது. நான் கொடுக்கிற எந்த நேர்ச்சையும் என்ன ரட்சிக்காது. நான் செய்கிற எந்த சடங்குகளும் என்ன ரட்சிக்காது. அதுகளுக்கெல்லாம் என்னை ரட்சிக்கிற வல்லமையும் கிடையாது. எந்த பொருளும், இந்த பூமியில இருக்கிற எந்த பொருளும் என்னை ரட்சிக்க முடியாது. என்னை ரட்சிக்க முடியாது. கோடி கோடி ஜனங்கள் வாழ்கிற என் இந்திய தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தெரியும். ஆமென், பாவ விமோச்சனம் அடைய வேண்டும் என்று தெரியும். ஆனால் அதன் வழியை தெரியாமல் ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். எங்கெங்கோ போறாங்க ரட்சிப்பின் வழிக்காக. ஆமென், ரட்சிக்கப்படுவதற்கு வெறுங்காலாய் அலைந்தவர்கள் உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கு தங்கள் பணத்தை எல்லாம் செலவழித்தவர்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டணங்களில், ஒவ்வொரு இடங்களில் போய் பல நிலைகளை நான் அறிந்து வருகிறேன். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். தம்பிமார்கள் கொஞ்சம் மேலே ஏறிடுங்க.
முக்கியமான நேரத்தில் சீக்கிரம் ஆமீன் கவனிச்சுக்கோங்க அவங்கள. ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். இப்போ ஆமீன் ஒவ்வொரு இடங்களில் நான் பார்க்கிறேன், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, விமோசனம் அடைய வேண்டும் என்று அவர்கள் அலைகிற அலைச்சல், படுகிற தியாகம், சிந்துகிற ரத்தம், தங்கள் ஆஸ்திகளையே செலவாக்கி கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் தெய்வ பிள்ளையே. வேதம் சொல்லுகிறது, வேதம் தெளிவா சொல்லுது, அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகர் என்று வெளிப்பட்ட ஒரே ஒருவர் உண்டானால் நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இரட்சகரா வெளிப்பட்டார். அவர் சொல்றார், அவர் மனிதனுடைய கிரியைகளினால் மனிதனை ரட்சிப்பதில்லை, என் சடங்குகளினால் என்னை ரட்சிப்பதில்லை, என்னுடைய காணிக்கையை பற்றி என்னை ரட்சிப்பதில்லை, என்னுடைய இரத்தத்தை வாங்கி என்னை ரட்சிப்பதில்லை, என்னிடத்தில் ஒரு பலியை கேட்கவும் இல்லை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் இந்த பூமியில வாழுகிற எந்த மனிதனுடைய கிரியைகளையும் எதிர்பார்க்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இதுவரையிலும் வாழ்வின் முழுவதும் ரட்சிப்புக்காக, பாவ விமோசனத்திற்காக, சாப பரிகாரத்திற்காக, வியாதியிலிருந்து விடுதலைக்காக, அசுத்தாவியின் விடுதலைக்காக, பாரம்பரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஏதாவது கிரியைகளை நடப்பித்திருப்பாயானால் அது ஒன்றும் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வரவில்லை. ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே ரட்சிப்புக்கான வழியாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்த வசனம் இப்படி சொல்லுது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், தம்முடைய தீர்மானத்தின்படியும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய தீர்மானத்தின்படி. எப்படி அந்த ரட்சிப்பு தொடங்குற இடத்தை நான் சொல்றேன், வசன ஆதாரத்திலிருந்து. நானும் நீயும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ தீர்மானம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல. ஆமேன். நான் ஆமேன் இயேசுவை தேடி வந்தேன் அப்படின்னு இந்த பூமியில் ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ தீர்மானமாக இருந்ததுனால தான் இந்த நாமத்தை அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இங்கே ஏன் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதுன்னு கேட்குறீங்களா? இந்த தேசத்தில் எண்ணற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறது தேவ தீர்மானம். இந்த சத்தத்தை செவி கேட்க காரணம் என்ன தெரியுமா? நாமே நீ ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், நரகாக்கினை நின்று ரட்சிக்கப்படணும், உலக பொல்லாத உலகத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படணும், அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உன்னை குறித்த தேவ தீர்மானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை குறித்த தேவ தீர்மானம். இது என்ன தேவ தீர்மானம்? நல்லா கவனிங்க. அவர் ஆதீனத்தில் தீர்மானம் கொண்டதனால தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் உன் செவிகளுக்குள் இன்றைக்கு தொனிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ரெண்டு தீர்மானத்தை சொல்றேன். இந்த ரட்சிப்பின் தீர்மானத்தை ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கலாம். நீங்க வேத வசனத்தை எடுத்து பார்ப்பீங்கன்னா வசனம் சொல்லுகிறது. ஆமேன். வேத வசனத்தை எடுத்து ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபங்களை ஆமேன் ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக எபேசியருக்கு எழுதின நிருபத்திற்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய ஆமேன் 1வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புகிற பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது. 9, 10வது வசனத்தை வாசிங்க. காலங்கள் நிறைவேறும் போது, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, நல்லா கவனிங்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். என்னை கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே.
ரட்சிப்பு என்பது மனித முயற்சியினாலும் மனித கிரியைகளினாலும் இந்த பூமியில் உண்டானதல்ல. ரட்சிப்பு என்பது உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆமென் கர்த்தர் ஆதீனத்தில் தீர்மானித்திருந்தவர் தீர்மானம். நல்லா கவனிக்கணும். இந்த வாசிக்க கேட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய எல்லாம் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தீர்மானம். ஏன் இந்த தீர்மானத்தை கர்த்தர் வகுத்தார் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆமென். நான் முதல்ல சொன்னோம் ஆமென் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பாவி என்ற நிலைமைக்குள் மனிதன் விழுகிறார். இந்த பாவம் செய்த மனிதன் தேவனை விட்டு என்னென்னைக்குமாய் பிரிக்கப்பட்டான். நல்லா கவனிக்கணும். நானும் நீயும் பாவத்தில் வாழ்கிறது வரைக்கும் தேவனை சேர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் கொடுத்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாமும் ஏவாளும் ஆகிய முதல் மனிதர்கள் துரத்தப்பட்டார்கள். அன்றையிலிருந்து மனிதன் பாவம் செய்ய தொடங்கினதிலிருந்து மனிதன் விருட்சங்களுக்கு பின்னே தன்னை ஒளித்துக் கொள்ள தொடங்கினான். தேவன் மனிதனை தேடி வந்து கொண்டிருந்தார். மனிதனோ தேவனை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருந்தான். இந்த உலகத்தில் அப்படித்தான் எல்லா மதங்களும் தோன்றினது. இன்றைக்கும் மனிதன் மதங்களுக்கு பின்னே தன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறான். தேவனை சேர முடியாதபடிக்கு தேவனை விட்டு பிரிந்து 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 தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற மனுக்குலம். இந்த மனுக்குலம் தேவனை விட்டு ரொம்ப அகன்று கொண்டிருந்தது. ஆண்டவர் அதற்காகத்தான் பலி முறைமைகளை ஏற்படுத்தி பார்த்தார். பலிகளினால் என்னோட உடன்படிக்கை பண்ணி வா என்று மனிதனை அழைத்து பார்த்தார். ஆனால் மனிதனோ அந்த பலிகளையும் கரைப்படுத்தி தேவனுக்கு துரோகம் பண்ணினான். தேவனை விட்டு தூரம் போய்கொண்டே இருந்தான். அப்படி தேவனுக்கு மனிதனுக்கும் இடையில் பிரிவினை உண்டானது. பரலோகத்தில் உள்ளவைகள் அது பரிசுத்த கூட்டம், தேவதூதர் கணங்கள், ஆமென் தேவாதி தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலம். ஆமென். அந்த தேவனுக்கும் பூமியில வாழ்கிற மனிதனுக்கும் இடையில் பெரிய பிரிவினை உண்டாயிற்று, பகை உண்டாயிற்று, பெரிய அகல்ச்சை உண்டாயிற்று. இந்த மனிதனை ஆமென் பாவம் செய்து தேவனை விட்டு அகன்று போன பொழுது கர்த்தருக்குள் ஒரு தீர்மானம் வந்தது. அந்த தீர்மானம் தான் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றாக கூட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது தேவ தீர்மானம். மனுக்குலமே, நீ தேவனை விட்டு பிரிந்திருப்பதல்ல தேவ திட்டம், தேவ தீர்மானம். உன்னை பரலோகத்தோடு இணைக்கணும், தேவனோடு கூட இணைக்கணும், பரிசுத்த சங்கத்தோடு உன்னை இணைக்கணும், பரலோக குடும்பத்தோடு உன்னை ஐக்கியப்படுத்தணும். இது தேவ தீர்மானமா இருந்துச்சுப்பா. அந்த தீர்மானத்துக்காகத்தான் அவர் இரட்சகரானார். தேவன் நம்மை ரட்சித்தது நம்ம முயற்சியில் அல்ல, அவருடைய தீர்மானம். அவருடைய தீர்மானம். இந்த வார்த்தைகளை படிக்கிற பொழுது நான் கர்த்தருக்கு கண்ணீரோடு நன்றி செலுத்தினேன். ஏன் தெரியுமா? என்னை விட திறமையானவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும், என்னை விட படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும், என்னை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும், என்னை விட சிறப்பானவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும், படித்தவர்களும் பட்டம் பெற்றவர்களும் பணக்காரர்களும் ஐஸ்வர்யவான்களும் கனவான்களும் எல்லாரும் இருந்தும் என்னை ரட்சிக்கும்படிக்கு தேவன் தீர்மானித்திருந்த அநாதி தீர்மானத்துக்காக இந்த வாழ்க்கை முழுவதும் அவருக்காக. கரங்களை உயர்த்துறல சொல்லுங்க. என்ன துரோகியான பாவியான தேவன் இல்லைன்னு சொன்ன, தேவனை விட்டு தூரமா ஓடிக்கொண்டிருந்த, அக்கிரமங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த, ஆமென் எல்லாரும் அருவருத்த என்னை ரட்சிக்கும்படிக்கு அவர் தீர்மானித்தது எவ்வளவு பெரிய அற்புதம். எத்தனை பேருக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வு வருது இருதயத்தில். ஹல்லேலூயா. என் தேவன் நம்மேல ஒரு தீர்மானம் வச்சிருந்தார். இது ஒரு தீர்மானம். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றாக கூட்டணும். நீங்க எடுத்து வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம், ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்க வேதம் சொல்லி தருகிறது. 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலிருந்தே வாசிங்க. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நல்லா கவனிக்கணும், தீர்மானம். இந்த தீர்மானம் என்ன தெரியுமா? தேவனுடைய தீர்மானம் 29வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே. நல்லா கவனிக்கணும், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கு, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. முதற் பேரானவர், அதாவது அநேக சகோதரருக்குள்ளே மூத்த சகோதரனாய் இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த தீர்மானம் என்ன தெரியுமா? முதல்ல பார்த்தது பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் நம்மையும் ஒன்றாக இணைக்கணும்னு தீர்மானிச்சதுனால தான் அவர் நம்மை ரட்சித்தார். இரண்டாவது ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கணும்ட்டு நம்மை குறித்து ஒரு தீர்மானம் பரலோகத்தில் வைக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தை ஆமென். இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் தராத ஒரு பெரிய பதவி இது. அது என்ன பதவி தெரியுமா? ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பது. அது என்ன சாயல்? ரூபம். சாயல், ரூபம் என்பது வெளித்தோற்றம், சாயல் என்பது அகத்தோற்றம். சாயல் என்பது குணாதிசயம், சாயல் என்பது தன்மையை காட்டுகிறது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைக்கும் ஒப்பாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை அப்படிதானே சொல்லுது. ஆமென். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவீங்களா? நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இருக்கிற இடங்கள்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நல்லா கவனி, ஒன்ன ரட்சித்து விடுவித்து ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக கர்த்தருக்கு திட்டம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல ஒன்ன மாற்றணும். இயேசு கிறிஸ்துவை போல ஒன்ன மாற்றணும். அவருடைய சுபாவங்களுக்கு ஒன்ன ஒப்பாக மாற்றணும், இணையாக மாற்றணும். அவரை போல நீ இருக்கணும், அவரை போல நீ பேசணும், அவரை போல நீ பார்க்கணும், அவரை போல இந்த பூமியில நடக்கணும், அவரை போலவே இந்த பூமியில வாழணும். நீ அதுக்காகத்தான் இந்த உலகத்துல ஒன்ன ரட்சிக்கணும்னு இயேசு கிறிஸ்து அநாதி காலங்களில் தீர்மானித்திருந்தார். அவர் ரட்சித்தது சும்மா இல்ல, வெறுமையா இல்ல, ஒரு மதத்தை உண்டு பண்ண இல்ல, ஒரு சபையை உண்டு பண்ண இல்ல. அவர் நம்மை ரட்சித்தது அவருடைய தீர்மானத்தின்படி. இனி நீ பிரிஞ்சு கிடக்க கூடாது, இனி தேவனை விட்டு தூரமா ஓடக்கூடாது, தேவன் சொல்லும்போது ஒளிச்சு ஓடக்கூடாது. நீ தெய்வத்தை சிநேகிக்கணும், உன்னை சிநேகிக்கிற தெய்வத்தை நீ அறியணும், தெய்வத்தின் அரவணைப்பை நீ உணரணும், தெய்வத்தினுடைய மன்னிப்பை நீ அனுபவிக்கணும், தெய்வத்தினுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ளணும். ஐயா, நீயும் அனுபவிக்கதான்ப்பா இந்த ரட்சிப்பை வச்சிருக்கிறார், நீயும் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த கிருபைகளை வச்சிருக்கிறார். ஆமென். இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த நிம்மதி, இந்த மேன்மை பாராட்டல், இந்த மரணத்தை குறித்து பயப்படாம ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள இருக்கு. எதுக்கு தெரியுமா? நீ பரலோகத்தோடு கூட்டப்பட வேண்டும், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கணும். அதுக்காக உன்னை முன் தீர்மானித்தது மாத்திரமல்ல, உன்னை முன்னறிஞ்சார். முன்னறிஞ்சது மட்டுமல்ல, எப்படி முன்னறிஞ்சார்? நீ பிறக்கிறதற்கு முன்னமே உன்னை முன்னறிந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஃப் மைனர். ஆமென். நீ பிறக்கிறதற்கு முன்னமே உன்னை முன்னறிஞ்ச ஒரு தெய்வம் உண்டு. இன்னைக்கு உன் இதய கதவை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நீ பிறக்கிறதுக்கு முன்னமே, உன் தாய் உருவாகிறதற்கு முன்னமே உன்னை தெய்வம் அறிஞ்சிருந்தார், உன்னை தெய்வம் முன்னறிந்திருந்தார், உன்னை ரட்சிக்கணும்னு அவர் அறிஞ்சிருந்தார், உன்னை கிருபை வரங்களால் நிரப்பணும்னு அவர் அறிஞ்சிருந்தார்.
உன்னை விடுவிக்கணும்னு அவர் அறிஞ்சிருந்தார். அந்த அறிஞ்ச தெய்வத்தை விட்டு நீ தூரம் போக வேண்டாம். ஆமென். அவர் உன்னை அறிந்திருக்கிற தெய்வம். நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் உன்னை பெயர் சொல்லி அழைச்சார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்துறலேலுயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா ஒரு லேலுயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவா. இந்த தேசத்துல ஒருவேளை நம்ம சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆமென். பெரிய விடுதலையை கர்த்தர் தேசத்துல உண்டு பண்ணி கொண்டிருக்கிறத நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் நே என் கருவை கண்டீரையா. கைய தட்டினா தப்பு இல்ல. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரை. நல்லா கைய தட்டி பாடுங்க. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நல்ல கையதடி சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. தலைக்கு மேல கைய தட்டி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆவியானவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் தாய் கருவில் உருவாகும் முன்னே என்னை முன்னறிஞ்சார். நான் ரட்சிக்கப்படணும், நான் பரலோகத்தோடு சேர்க்கப்படணும், நான் அவருக்கு பிள்ளை ஆகணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயல் உள்ளவனா மாறணும். இது தேவ தீர்மானம். அந்த தீர்மானத்தினால தான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஐயா, நீ என்ன கிரியை செய்தாலும் அது ஒன்றை ரட்சிக்காது. பரலோக தீர்மானம் இருக்கும்னா நீ ரட்சிக்கப்படுறத ஒன்றும் தடுக்க முடியாது, ஒன்றும் தடுக்க முடியாது. இந்த முதல் நாள் கூட்டத்தில் சொல்கிறேன், இது நீங்கள் ஊர் மக்களை ஆயத்தப்படுத்தியிருக்கலாம் இந்த கூட்டத்தை. ஆனால் எனக்கு தெரியும், இதுக்கு பின்னால் உலகம் முழுவதிலும் அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்காக. அநேகர் என்ன தொடர்பு கொண்டு சொன்னாங்க, நாங்கள் இதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். இங்கே நிறைய ஆலயங்கள் இதற்காக ஜெபிக்குது. தேசத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய விரும்பித்தான் இந்த வார்த்தை அனுப்பியிருக்கிறார். ஆமென். சிலரை முன் தீர்மானம் வைத்து அந்த தீர்மானத்தின்படி அவர்களை ரட்சிக்க கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
பாரம்பரியம் தடுக்க முடியாது, பிசாசால தடுக்க முடியாது, பாதாளத்தின் வல்லமை இன்னைக்கு தடுக்க முடியாது, எந்த பாவ சாப அதிகாரங்களும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த தேசத்தில் கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுது? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், ஆமென், அவர் 9வது வசனம், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து. அப்ப எப்படி ரட்சித்தாரா? ஒண்ணு நம்ம கிரியை கிடையாது. ஆமென். நான் பிரசங்கிக்கிறேன், நான் சொல்லேன், என்னுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பில் நான் எந்த கிரியையும் செய்யவில்லை. 2, அவர் என்னை குறித்து முன்னால தீர்மானிச்சிருந்தார். இப்படி இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு பேர் உள்ளவன் இருப்பான், இவனை ரட்சிக்கணுங்கிறது அவர் திட்டமா இருந்துச்சு. என்ன ரட்சித்தார், உங்களையும் ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரை ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஆமென். 3 வசனம் சொல்லுது, ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். அது என்ன கிருபை? இந்த இடத்துல இந்த கிருபைங்கிற வார்த்தை ஒரு வாய்ப்பு என்று அர்த்தம் கொள்ளுகிறது. நமக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. என்ன வாய்ப்பு தெரியுமா? எல்லா தேவ பிள்ளைகளும் நல்லா கவனிக்கணும். மனுஷன் பாவம் செய்துட்டான், தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இனி அவனை தம்மிடத்தில் சேர்க்க வேற மார்க்கம் இல்லை. ஆமென். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தேவன் நீதி நியாயம் என்பது, பாவம் செய்த ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவுதான். நரகாக்கினை அது மட்டும்தான் மனுஷனுக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் பார்த்தார், நரகம் என்பது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. நல்லா கவனிக்கணும். நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவன் கூட்டத்தினருக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டதுதான் நரகம். அப்ப ஆண்டவர் ஒன்று சிந்திச்சார், என் ரூபத்தின்படி என் சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை எப்படி பிசாசுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட நரகாக்கினையில விடுறது? இல்ல, இவனை நான் எப்படியாவது மீட்டெடுக்கணும். இவங்க திருப்பி என்னிடத்தில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணணும். அதத்தான் இங்க ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை என்று சொல்லி இருக்கிறது. அது என்ன கிருபை? தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிக்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த வார்த்தையை கவனிச்சுக்கிட்டு இன்னைக்கு தூங்க போங்க. வார்த்தை சொல்லுது, அது என்ன கிருபை? இயேசு கிறிஸ்துவுக்குள் அருளப்பட்ட வாய்ப்பு என்ன? ஆமென். இயேசு கிறிஸ்து என்பவர் 2025 வருஷத்துக்கு முன்னால வந்த ஒரு தெய்வம் அல்ல. நல்லா புரியணும். அவர் 2025 வருஷத்துக்கு முன்னால இங்கே உருவான தெய்வம் அல்ல. ஆமென். பல தெய்வங்களும் உருவாயிருக்கு, இவர் உருவான தெய்வம் அல்ல. அவரை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர், ஆமென், வார்த்தை என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணார். ஆமென். அப்படின்னா இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 2025 வருடத்துக்கு முன்னால இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்து பிறகு தெய்வமா மாறின ஒருவர் அல்ல. அவர் யார் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். ஆதி காலத்தில் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது மனிதன் பாவம் செய்து நிர்வாணியாகி தன்னை தன் மானத்தை மறைக்க அத்தி இலைகளை தைத்து, ஆமென், வஸ்திரங்களை உருவாக்கின பொழுது அந்த வஸ்திரங்கள் வெயில் பட்டவுடனே அது காய்ந்து போயிற்று. அவன் மானம் வெளியே தெரிய தொடங்குச்சு. அவன் தேடிக்கொண்ட மார்க்கம் எல்லாம் அவனுடைய பாவத்தையும் மறைக்க முடியவில்லை, அவனுடைய மானத்தையும் மறைக்க முடியவில்லை. அப்பொழுது ஆமென், ஆண்டவர் அந்த தோட்டத்தில் இறங்கி வந்து ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை உடையாக தைத்து அவனுக்கு கர்த்தர் உடுத்துவித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தற்காலிகமான ஒரு பரிகாரத்தை, ஒரு மறைவை உண்டு பண்ணி
அன்றைக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேயே ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் பரத்தில் ஏற்படுத்தினார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் இந்த பூமியில தோன்றுவார். அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். ஆமென். அவர் மீட்பை உண்டு பண்ணுவார் என்பதுதான் அந்த திட்டம், அந்த தீர்மானம். பிசாசும் அவனுடைய லூசிபரும் அவனுடைய தூதர்களும் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு இரட்சிப்பின் திட்டத்தை வகுக்காத தெய்வம் உன்மேலும் என் மேலும் கிருபையாக இரக்கமுள்ளவராக நாம் பாவம் செய்து துரோகிகளாய் அவரை விட்டு தூரம் போன பொழுது தம்மையே இந்த உலகத்தில் வெளிப்படுத்த சித்தமானார். கரங்களை உயர்த்துறேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது. ஆமென் ஆமென். உண்டானதென்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அந்த வசனத்தை வாசிங்க. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் வசனம் வாசிக்கிற பொழுது வேத வசனம் சொல்லி தருகிறது. கொலோசேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 16 வசனம் சொல்லுது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். இயேசு கிறிஸ்து யார்? அதரிசனமான தெய்வம், காணக்கூடாத தெய்வம், நித்தியவாசி, இருந்தவராய் இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே துவக்கமும் முடிவும். இந்த உலகத்தில் யாது ஒன்று தோன்றுகிறதற்கு முன்னே இருந்த அந்த தேவனுடைய தற்ஸ்வரூபம். தேவனுக்கு ஒரு சுரூபம் உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்து தான். வாசிங்க. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இந்த உலகத்தில் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் முன்னமே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும், இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் ஆகட்டும், பூலோகத்தில் உள்ளவைகள் ஆகட்டும், காணப்படுகிறவைகளும் இந்த உலகத்தில் நம்மால பார்க்கக்கூடியவைகள், காணக்கூடாதவைகள் நிறைய இந்த உலகத்தில் இருக்க அவைகளும், சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள், ஆட்சிகளாகலாம், பதவிகளாகலாம், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நான் பிரசங்கிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்து தெய்வமானவர் அல்ல. அவரே சர்வ சிருஷ்டிகர். ஆமென். அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஆதியிலேயே இருக்கிறவருக்கு பெயர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப எப்படி 2025 வருஷத்துக்கு முன்னால கன்னிமரியின் வயிற்றில் இந்த பூமியில் பிறந்துதான் அவருக்கு இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டுச்சு. உண்மை. எதற்கு? அதுதான் ஆதிகாலம் முதல் நமக்கு கிறிஸ்துவுக்குள் அருளப்பட்ட கிருபை. எதுக்கு? இந்த மனுஷனை ரட்சிக்கணும்னா, மனுஷனை தேவனோடு இணைக்கணும்னா, எல்லா மனுஷனும் பாவம் செய்த எந்த மனுஷனும் பாவ பரிகாரத்தை உண்டு பண்ண முடியாது. அதனால் அவர் பார்த்தார், ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மனுஷ ரத்தம் எதுவும் இந்த உலகத்தில் பாவ பரிகாரத்துக்கு வழி இல்லை. அதனால பரலோகம் என்று முடிவு பண்ணினது, நானே போயாக வேண்டாம். ஆமென். தன் தெய்வீகத்தை அவர் வைத்துவிட்டு இந்த பூமியில மனுஷனா வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2025 வருஷத்துக்கு முன்பாக பூமியின் மத்திய ஸ்தானமாக இருக்கிற பாலஸ்தீன மண்ணிலே அவர் சரித்திரத்தை கிமு கிபி என்று 2ஆக பிரித்துக் கொண்டு இந்த உலகத்தில் ஆமென் கன்னிமரியின் வயிற்றில் உருவெடுத்தார். ஏன்? எல்லா பாவமும் எப்படி அடுத்த தலைமுறைக்கு போகுது? புருஷனுடைய வித்தினாலே போகிறது. புருஷன் இருந்துதான், ஒரு ஆணினிடத்திலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாவம் கைமாறப்படுகிறது. அப்போ பரலோகம் என்று தீர்மானிச்சு இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறக்கணும்னா, பாவ பரிகாரம் உண்டாகணும்னா, அவர் பிறவியிலேயே பாவம் இல்லாதவராக இருக்கணும். அதுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் தான் கன்னிகையான மரியாள். அவளுடைய கர்ப்பத்தை தெரிந்தெடுத்து ஆமென் அவளை பரிசுத்த ஆவியானவர் நிழலிட, அந்த அவளுக்குள் உருவான பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று உரைக்கப்பட்டபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார்.
33 வருடங்கள் அவர் பாவம் இல்லாதவரா வாழ்ந்தார். அதுக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்கிறீங்களா? அவரை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்த பிலாத்து சொல்லுகிறார், இந்த நீதிமானிடத்தில் ஒரு தவறையும் நான் காணவில்லை. இயேசு பரிசுத்தர். அவரை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறார், ஆமென், இந்த குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. இயேசு பரிசுத்தர். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் சொல்லுகிறான், இவரோ தாம் ஆக்கினைக்கு ஏதுவான ஒன்றும் செய்யவில்லை. இயேசு பரிசுத்தர். பண்டிகையின் பிரதான நாளில் எருசலேமில் மையத்தில் நின்று கொண்டு கேட்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று கண்டுபிடிக்க தக்கவன் யார்? ஆமென். ஒரு அமைதி. அந்த கூட்டம் சொல்லுகிறது, நீர் பரிசுத்தர். இரவும் பகலும் கூடவே 3.5 வருடங்கள் இருந்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவரிடத்தில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. இயேசு பரிசுத்தர். அவர் பிறப்பினாலையும் பரிசுத்தர், அவர் வாழ்வினாலும் பரிசுத்தர். 33.5 வருடங்கள் இந்த பூமியில் இப்படியும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்று எனக்கும் உங்களுக்கு முன்மாதிரியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டின அந்த இயேசு கிறிஸ்து என்னை மீட்க இந்த பூமியில் வெளிப்பட்ட தெய்வம், என்னை மீட்க இந்த பூமியில் தன்னை தாழ்த்தின தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவதூதரிலும் தன்னை சற்று சிறியவனாக்கினார். எதுக்குப்பா சிறியவனாக்கினார்? ஆமென், மரணத்தை ருசி பார்க்கிறதுக்கு. ஆமென், உன்னை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு, உனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்துவதற்கு. என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே, பாவம், சாபம், பிசாசின் அடிமைத்தனம், உலகம் என்கிறவைகளில் இருந்து நீ இந்த இரவு விடுவிக்கப்பட வாய்ப்புண்டு. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமா. அது எப்படி? அந்த ரட்சிப்பு எப்படி எனக்கு வரும்? வேற எதுவும் இல்லப்பா, நீ இருக்கிற இடத்துல விசுவாசிப்பேன். இன்னைக்கு உனக்கு அந்த ரட்சிப்பு எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து விசுவாசி. வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமென். யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து கீழே வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கீழே வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, நரகாக்கினைக்குள்ள தீர்க்காமல் தேவன் தம்முடைய குமாரனை தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே. அதாவது வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நீ அழிஞ்சு போவன்னு சொல்றதுக்கு இல்ல, நீ ரட்சிக்கப்படலாம். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன ஒரே ஒருவர் இந்த பூமியில உண்டன்னா அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல வந்த ஆமென் மனுஷர்கள் ஆமென் சத்தத்தை உயர்த்தி பகிரங்கமா சொன்ன ஒரே ஒரு தெய்வம் உண்டன்னா, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நரகாக்கினை கிடையாது, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரே ஒருவர் உண்டனா அவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது வேற எதுவும் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? ஆமீன். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அவர் என் பாவத்தை மன்னிச்சார், என்ன ரட்சிக்கிறார் என்று விசுவாசிப்பேன். நாம் இந்த இரவு உன் மேல ரட்சிப்பு வெளிப்படும். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எந்த இடத்துல இருந்து விசுவாசிச்சாலும் இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கி காலையில் எழும்பும் பொழுது உன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நீ கண்டிருப்பாய். தேவ மனிதனாக இன்னைக்கு தேவனால் அனுப்பப்பட்டு நான் பேசுறேன். உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு தேவ தீர்மானம் இருந்துச்சு. அந்த தேவ தீர்மானம் உள்ள எல்லார் மேலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானவருடைய கிருபை வெளிப்பட போகிறது. நீயும் ரட்சிக்கப்படலாம். இன்னும் பாவத்தோட வாழ வேண்டாம், சாவத்தோட வாழ வேண்டாம், அக்கிரமத்தோட வாழ வேண்டாம், உலக தீமைக்குள்ள சிக்கி வாழ வேண்டாம். இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இந்த முதல் நாள் இரவில் கர்த்தர் சுவிசேஷமாய் உன்னோடு இடைப்பட்டு இருப்பது. நீ விசுவாசி.
அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசி. காணிக்க வேண்டாம், ஆமை நேர்ச்ச வேண்டாம், கர்மம் வேண்டாம், நீ செய்கிற ஒண்ணு வேண்டாம், உன் கிரிய வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல இயேசுவே கூப்பிடு, அவர் உனக்கு சமீபமா வருவார், உன்னை இறங்குவார். வெளியே தலை காட்ட முடியாம நீ இருக்கிற, முடங்கி போய் கிடக்கிற, கூப்பிடு. இந்த ராத்திரி அவர் அற்புதம் செய்யாட்டா என்னட்ட சொல்லு. இன்னைக்கு உனக்கு ரட்சிக்கத்தான் இயேசு பிரத்யட்சப்பட்டு இருக்கிறார்.